விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் தேசிய நெடுஞ்சாலையில் உடைப்பு ஏற்பட்டதால் விழுப்புரத்திலிருந்து திருச்சி நோக்கி செல்லும் வாகனங்கள் பன்ருட்டி சாலையில் திருப்பிவிடப்படுகின்றன. அந்த காட்சிகளை காணலாம். விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் தேசிய நெடுஞ்சாலையில் உடைப்பு ஏற்பட்டதால் விழுப்புரத்திலிருந்து திருச்சி நோக்கி செல்லும் வாகனங்கள் பன்ருட்டி சாலையில் திருப்பிவிடப்படுகின்றன. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன? வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சூழலில் இருவேல்பட்டு அரசூர் என்று 2 இடங்களில் தேசிய நெடுஞ்சாலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட போக்குவரத்து முடங்கி கிடக்கின்றது என்று சொல்லக்கூடிய வகையிலே பல 100 கிலோமீட்டர் பல மைல் தூரத்திற்கு தற்பொழுது வாகனங்கள் அந்த வரிசை கட்டி நிற்கின்றன. குறிப்பாக விழுப்புரத்தினுடைய புறவழிச்சாலையில் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நின்று கொண்டிருக்கின்றன. இந்த 2 இடங்களில், அதாவது இருவேல்பட்டு அரசூர் என்று 2 இடங்களில் சாலை துண்டிக்கப்பட்டிருப்பதால் பயணிகள் பாதுகாப்பாக செல்ல புதிய மாற்று பாதையை தற்பொழுது காவல்துறையினர் அறிவித்திருக்கின்றார்கள். சற்று முன்பாக வரை சென்னையிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் விழுப்புரம் கடந்த பிறகு திருக்கோவிலூர் வழியாக சென்று உளுந்தூர்பேட்டையில் ஏறிக்கொள்ளலாம் என்று காவல்துறை அறிவித்திருந்தது. ஆனால் அந்த பகுதியிலும் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு மாற்றாக கோலியனூர் வழித்தடம் ஒன்று இருக்கின்றது. கோலியனூர் வழித்தடம் என்பது கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய சாலை. விழுப்புரத்தினுடைய வடக்கு பக்கம் கோவிலூர் இந்த வழியாக சென்று ஏறக்கூடிய வழி கோலியனூர் வழியாக செல்லும். அந்த பகுதியிலும் கோலியனூரில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலை போக்குவரத்து முடங்கி இருக்கின்றது. எனவே தற்பொழுது மாற்று வழியை காவல்துறை அறிவித்திருக்கின்றது. அதன்படி உளுந்தூர்பேட்டையிலிருந்து வலது பக்கம் திரும்பி, அதாவது தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை வந்த பிறகு வலது பக்கம் திரும்பி எலவானசூர் கோட்டை திருக்கோவிலூர் வழியாக திருவண்ணாமலையை சென்றடைந்து அங்கிருந்து செஞ்சி திண்டிவனம் புறவழிச்சாலை வழியாக தேசிய நெடுஞ்சாலையை அடையலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் விழுப்புரம் கடந்த பின்னர் மதுப்பாலை கிராமத்திற்கு முன்பாக சந்திப்பு பகுதியில் இடது பக்கம் திரும்பி மழவராயனூர் வழியாக பன்ருட்டி சென்று பன்ருட்டியிலிருந்து செங்குறிச்சி செல்ல வேண்டும் என்று வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்போது விழுப்புரத்தினுடைய புறவழிச்சாலையில் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அந்த பக்கம் திருப்பி விடப்படுவதால், அதாவது மதுப்பாலை என்கின்ற இடத்திலிருந்து இடது பக்கம் வாகனங்கள் திருப்பி விடப்படக்கூடிய சூழலில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தற்பொழுது நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றன. இன்ச்சாகத்தான் தற்பொழுது வாகனங்கள் இந்த பகுதியில் நகர முடிகின்றது. இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கடும் மழை அவ்வப்பொழுது மீண்டும் விழுப்புரத்தில் பெய்ய தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் பல இடங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. தற்பொழுது அந்த வெள்ளம் சாலையையே பெயர்த்து எடுத்து சென்று விட்டது. எனவே காவல்துறையினர் பல்வேறு அறிவிப்புகள் மூலம் சாலை போக்குவரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். அரசூர், இருவேல்பட்டு ஆகிய 2 இடங்களில் சாலை தேசிய நெடுஞ்சாலை சென்னை திருச்சிக்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலை அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மாற்று பாதைகளை காவல்துறையினர் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அதன்படி தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை செல்லக்கூடிய பேருந்துகள், கார்கள் உளுந்தூர்பேட்டையிலிருந்து வலது பக்கம் திரும்பி எலவனாசூர் கோட்டை திருக்கோவிலூர் வழியாக திருவண்ணாமலையை அடைந்து அங்கிருந்து செஞ்சி திண்டிவனம் புறவழிச்சாலை வழியாக தேசிய நெடுஞ்சாலையை அடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னையிலிருந்து செல்லக்கூடியவர்கள் விழுப்புரம் கடந்த பின்னர் மதுப்பாலை கிராமத்திற்கு முன்பாக திரும்பி இடது பக்கமாக மழவராயனூர் வழியாக பன்ருட்டி சென்று செங்குறிச்சி நோக்கி செல்வதற்கு வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய வாகனங்கள் விழுப்புரம் தாண்டியவுடன் பன்ருட்டி சென்றாக வேண்டும். பன்ருட்டி சென்று அதன் பிறகு செங்குறிச்சி செல்ல வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.